இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் இந்த லோயலா இன்னாசியருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பாதுகாவலருக்கு நன்றி கூறும் விதமாகவும், கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்ததுக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாக்க மன்றாடும்படியாகவும் குழுமி இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய புனிதருடைய திருக்கொடியை ஏற்றி நம்ம ஆண்டு திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு சிறப்பிக்கவும் நமக்காக ஜெபிக்கவும் வந்திருப்பவர்கள் நமது பாசத்திற்குரிய சங்கரங்கோவில் மறைவட்ட அதிபர் அருள் தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள். கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை வரவேற்போம். தந்தையுடைய பணி சிறக்கவும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும் பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே விக்னேஷ், லில்லி, புஷ்பம், இனிகோ குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாக, பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளரவும், அருள் சகோதரி அம்சாவுடைய இறைப்பணி சிறக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவ, குடும்பத்தில் மரித்த தேவதாஸ், மரியம்மாள், சாந்தகுமாரி, சன்னாசி, சுந்தரி, மேரி, பவுல்ராஜ், சொக்கலிங்கம், விஜயகுமார், லாரன்ஸ் ஆகியோருடைய ஆன்மீகத்திலை பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். காந்திராஜ், ராணி இவர்கள் குடும்பத்திற்கு புனித இன்னாசியர் வழியாக கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகள் இக்னேஷ், அக்சிலியா, வர்கீஸ், லிவின், ஆண்டனி, பியோனோ கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க, காந்திராஜ் செய்யும் தொழில் சிறக்க, விவசாயம் செழிக்க, டிராக்டர் கலவை மிஷின் நல்ல முறையில் செயல்பட, அன்பரசிக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவமாகவும், இனிகோ பிரான்சிஸ் இவர்களுக்கு நல்ல உடல்நிலை கிடைக்கும்படியாக, குடும்பத்தில் மரித்த ராஜா, கனகராஜ், சுசீலா, சன்னாசி, சாந்தகுமாரி, லாரன்ஸ், விஜயகுமார் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண் மக்கள், யாரும் நினையாத ஆண் மக்களுடைய இலைப்பார்தலுக்காக திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நாம் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனைகளாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து
நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவோமையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனில் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3.
இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன். அல்லேன். எழுந்துவிடேன். நகரத்தை சுற்றி வருவேன். தெருக்களிலும் நார் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன். தேடியும் அவரை கண்டேன். அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமகாவலர்கள். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியில் எல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியில் எல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீ இல்லா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ? உன் அருள் கொடையும் இல்லாமல் வாழ்வோம் மலர்ந்திடுமோ? நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானன்றோ? உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவேன். நீ என்றும் என்னுடன் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லை. கோட்டையும் மரணமாய் காப்பதனால் எதற்கும் பயமும் இல்லை. கண்மணி போல என்னை காக்கும் தெய்வம் நீ என்றோ? உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன்.
உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். இரண்டாம் வாசகம். மனித முறைப்படி இருப்பது கிறிஸ்துவை மதிப்பிடுவதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றோருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராஜங்களே, இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே, என்னுள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே, என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 தொடர்ந்து 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள்.
இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் நாள் கொடி ஏற்றியிருக்கிறோம். 10 நாள் திருநாள். இந்த 10 நாளும் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஏன்னா எல்லா நாள் மாதிரி இந்த நாள் இல்லை. எல்லா நாளும் கொடியேற்ற மாட்டோம். இன்னைக்கு கொடியேற்றிருக்கோம். அப்போ 10 நாள். இந்த 10 நாளும் உங்களுடைய திருநாள். உங்கள் ஒவ்வொரு குடும்பம், ஏன்னா நீங்கள் தானே வரி கொடுக்கீங்க. எல்லாரும் நம்ம வரி கொடுக்குற எல்லாரும் கொண்டாடுத திருநாள். நமக்காகவும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம திருவிழா கொண்டாடுறோம். இந்த 10 நாளும் எப்படி கொண்டாடணும்? இப்போ நீங்கள் வழக்க வருஷம் இந்த இப்பமே சீரியல் லைட்டு போட்டாச்சு, இந்த சப்பரம் வந்து ரெடியாக வந்து நிற்கிது, மைக் செட்லாம் போட்டாச்சு. இன்னும் வாழையை கட்டுவீங்க. திருவிழா அன்னைக்கு தேர் போகும், சப்பரம் போகும், எல்லாம் நம்ம கொண்டாடுவோம். மேளம் எல்லாம் வந்துடும், சிறப்பாக கொண்டாடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதுக்குள்ளே அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேளக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, வாழைக்காட்டு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து அது வாட்டில் நடக்கும். நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வரியை மட்டும் கொடுத்தா போதும். எவ்வளோ வரி? வரியை மட்டும் கொடுத்தா போதும், அது வாட்டில் நடக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அது ஊர் பொறுப்பாளர்கள் பார்த்துருவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க வரியை கொடுத்துக்கிட்டு நம்ம வாட்டில் சும்மா உட்காந்து திருவிழா கொண்டாட முடியாது. அவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணதாங்க நம்ம கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த திருவிழா எல்லாருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த திருவிழா ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி தானே? ஒவ்வொரு குடும்பம் அதுக்கு தானே இவ்வளோ ரூபா வரி, அதுக்கு தானே இவ்வளோ ஏற்பாடு, அவ்வளோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எதுக்கு? நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ திருவிழா கொண்டாடிட்டாப்புல ஆசீர்வாதம் வராது. இப்போ நல்லா மேளத்தை கூட்டி கொண்டாந்து, செண்டை மேளம், நையாண்டி மேளம், எல்லா மேளத்தையும் கொண்டாந்து வான வேடிக்கையெல்லாம் வெடியெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டோன்னா ஆசீர்வாதம் வராது. அப்படி எங்கேயும் பைபிள்லையும் சொல்லலை, திருச்சபையும் சொல்லலை. நீங்கள் மைக் செட்டு 10 நாள் போடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், அப்படிலாம் சொல்லலை எங்கேயும். இந்த திருவிழா 10 நாளும் நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்களேன்? ஏன்னா நீங்கள் காலங்காலமாக திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்களேன். 10 நாளும் இங்கே பூசை இருக்கும். ஆமாம், 10 நாளும் பூசைக்கு வரணும். யாருக்கு எந்த ஊரில் என்ன வேலை கிடந்தாலும் எல்லாரும் 10 நாளும் பூசைக்கு வரணும். பூசைக்கு குடும்பத்தோடு வரணும். உங்கள் ஊரில் மொத்தமே இந்த 3-4 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்களா? எங்கே போனாங்க பிள்ளைகள்லாம்? படிக்கிறாங்களா? ஐஏஎஸ்க்கா? ஹாஸ்டலில் கிடக்கட்டும். ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளும் 10 நாளும் பூசைக்கு வரணும். ஏன்னா நீங்கள் பெரிய ஆட்கள் பூசைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க, அவங்களுக்கு திருவிழானா என்ன, பூசைனா என்ன, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அதனால நீங்கள் கோயிலில் உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா எங்கேயாவது கிடப்பீங்க. பிள்ளைகளுக்கு அதனால் கோயிலில் சின்ன பிள்ளைய காணாமல் போயிருந்தாங்க நிறையா. இயேசு காணாமல் போய் எங்கே கண்டுபிடிச்சாங்க? காணாமல் போன இயேசு எங்கே கண்டுபிடிச்சாங்க? ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு கோயிலே காணாமல் போகுது. கோயிலே பிள்ளைகளை காணும். எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ரோட்டில் கிடக்கும். எங்கேயாவது டியூஷன் போயிருக்கும், பெரிய ஐஏஎஸ் படிக்க டியூஷன் போயிருக்கும். அதனால 10 நாளும் முதல்ல வீட்டில் இருக்க எல்லாரும், பிள்ளைகள் உட்பட, அங்கே போகிறேன் ஒரு பக்கம் போகக்கூடாது.
இன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போனால் 1000 ரூபா, வேண்டாயாம் 1000 ரூபா. அதுதான் முக்கியம். வாரவங்க வரட்டும் போறவங்க போட்டும்னா திருவிழா. வரி கொடுக்காம இருக்காம விடுவாங்களா? நீ வரி கொடுக்காம இருந்தா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்புறம் பூசைக்கு வராட்டப்பட்டு விட்டுருவாங்க. அது எப்படி? வரி கொடுக்கறது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி பூசைக்கு வர்றதும் கட்டாயம். குடும்பத்தோட வரணும், எல்லாரும் வரணும். சரி, பூசைக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை. பூசைக்கு முன்னாடி என்ன நடக்குது கோயில்ல? ஜெபமாலை. அதனால பூசை சத்தம் கேட்ட உடனே வீட்டில இருந்து வரக்கூடாது. எப்போ வந்துடணும்? ஜெபமாலைக்கே வரணும். நான் எதுக்கு சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கேட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்ரீராக்கு 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு பக்கம் நெருப்பு இருக்கு, ஒரு பக்கம் நீர் இருக்கு, ஒரு பக்கம் வாழ்வு இருக்கு, ஒரு பக்கம் சாவு இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. இல்லை வீட்டம்மா கேட்காங்க, ஒரு டீ வேணுமா காஃபி வேணுமா? வீட்டம்மா கேட்காங்க. கடையில் டீ கடைக்கு போனால் கேட்காங்க, டீயா காப்பியா அப்படிங்காங்க. உன் விருப்பம். நீ டீயும் வேண்டாம் காப்பி வேண்டாம், பாலை கொடு, பாலை கூட குடிக்கலாம். உன் விருப்பம், அது உன் விருப்பம். அதே மாதிரி கடவுள் ரெண்டையும் முன்னாடி வச்சிருக்கிறாரு. அவர் இதைத்தான் செய்யணும்னு சொல்ல மாட்டாரு. நீ பூசைக்கு வானலாம் சொல்ல மாட்டாரு. உன் விருப்பம். வந்தாவா வராட்டி போ, உன் விருப்பம். அவர் கட்டாயப்படுத்த மாட்டாரு, கழுத்தை பிடிச்செல்லாம் உணர்ந்து நிப்பாட்ட மாட்டாரு. அப்ப நான் வரணும், ஏன்னா எனக்கு என் குடும்பத்துக்கு தான் ஆசீர்வாதம். நம்ம உழைப்பதால் ஆசீர்வாதம் வராது. நம்ம ஆண்டவருடைய திட்டப்படி அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி வாழ்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற, அதைத்தான் லோயலா இஞ்ஞாசியார் சொன்னார், கடவுளுக்கு மாட்சி. நம்ம உழைக்கிற உழைப்பு கடவுளுக்கு மாட்சியா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப 10 நாளும் குடும்பத்துல எல்லாரும், ஏன்னா ஆம்பளை ஆளுக்களை கொஞ்சம் காணும் பாருங்க, அது 7-8 மணிக்கு தான் வேலைக்கு போயிட்டு வருங்க. பாவம், பாவம் தானே சொல்லணும் அதுகளை. எல்லாரும் வரணும் 10 நாளும். யாருக்கோ திருவிழா இல்லை, வரணும், பிள்ளைகள் வரணும், எல்லாம் ஒன்று. ஜெபமாலைக்கு முன்னாடியே வந்துடும். நான் ஜெபம் வந்து பார்த்தேன். நான் அன்னைக்கு ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேங்க, லூர்து மாதா கோயில். என்ன கோயில்? அவங்க பத்திரிக்கை நோட்டீஸ் அடிச்சிருக்கானுங்க. என்னன்னா, சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி போட்டிருக்காங்க. நான் 6 மணிக்கு போயிட்டேன், ஜெபமாலைக்கு போயிடுவோம். நான் போயிட்டேன். கோயிலில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பத்திரிகையில கீழே என்ன போட்டிருக்காங்க? இப்படிக்கு பங்கு தந்தை, ஊர் மக்கள், நாட்டாமை, எல்லா பேரும் கீழே போட்டிருக்காங்க. அன்புடன் அழைக்கிறோம். எதுக்கு? ஜெபமாலை சொல்றதுக்கு. அங்க போய் பார்த்தா 2 கேஸ் தான் இருக்கு. அப்புறம் ஒரு 3 வந்தது, அவ்வளவுதான். அப்புறம் தந்தை மகன் தூயாயப்பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன், நானா திருவிழா கொண்டாடுத? நான் ஜெபமாலைக்கு வந்துட்டேன், உங்க ஊர் திருவிழா, நீ தான் நோட்டீஸ் அடிச்சிருக்க 6 மணிக்கு ஜெபமாலை, அதுக்கப்புறம் பூசைன்னு அடிச்சிருக்க. நீ பூசை ஆரம்பிச்ச பிறகு வந்தா என்ன அர்த்தம்? ஜெபமாலை சொல்ல ஆள் வரல. ஆனா கோயில் என்ன கோயில்? மாதா கோயில். மாதா கோயில்ல வருஷம் பூரா ஜெபமாலை நடக்கும். பாவிப்பில் ஒத்துணும் வரமாட்டாங்க. திருவிழா அன்னைக்காவது வரலாம்ல, இந்த 10 நாளும் இல்லையா? இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும், அதனால செய்ய மாட்டோம். இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும். வருமா வராதா? நீ ஜெபமாலைக்கு வந்துட்டாலே ஆசீர்வாதம் வந்துடும். அப்பந்தான் மாட்டுக்கு ஏதாவது தண்ணியை காமிக்கணும், ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது ஒன்று வரும். அதனால மனசுல என்ன வைக்கணும்? பூசை 7 மணின்னு நினைக்க கூடாது, 6:30க்கு ஜெபமாலை. இன்னைக்கு யார் சொன்னா? பிள்ளைகள் தான். 6:30க்கா ஜெபமாலை? 6:30க்கு. அதனால அந்த தெருவு, அந்த கிட்ட காலனி வீடு, இங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்துடணும்? 6:30க்கு வந்துடணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிபாடு வைக்கணும். இந்த 10 நாளாவது ஜெபமாலை, பூசை. சரி, வேற என்ன செய்யணும் நம்ம இந்த 10 நாளும்? நீங்க ஊர் கூட்டத்தில் இதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஊர் கூட்டத்தில் போன வருஷம் மேளம் சரியில்லையா, வேற ஒருத்தரை கூப்பிடு, அதை பேசுவோம். இந்த வேட்டு போட்டவன் சரியில்லை, வேற ஒருத்தரை கூப்பிடு, அதை சொல்லுவோம். உங்கள் ஊரில் திருவிழாவுக்கு டான்ஸ் இதெல்லாம் உண்டா? பாட்டு கச்சேரி, அது போஸ்ட்கார்டுன்னு அந்த காலத்திலே கொண்டு விடுவார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பேச மாட்டோம். சரியா? மற்றபடி நம்ம என்ன செய்யணும்? நான் சொல்லிட்டோம்ல, நீங்கள் மைக் செட்டு போட்டு பெரிய பெரிய பாக்ஸ் வச்சிங்கன்னா
அது மைக் செட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதம். நீங்க வெடியை 10 நாள் போட்டீங்கன்னா வெடி போடுறவனுக்கு ஆசீர்வாதம். ஆமா தானே? ஆமா தானே? அவனுக்கு ஆசீர்வாதம். நீங்க வெடியை போட்டா வெடி போடுறவனுக்கு ஆசீர்வாதம். அவனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல. மைக் செட் வச்சா மைக் செட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதம். சீரியல் செட் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? 3000 ரூபாயை கொடுத்துட்டு 2000 ரூபாயை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பைக் செட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதம், வேட்டு போடுறவனுக்கு ஆசீர்வாதம், வாழை கட்டுறவனுக்கு. உங்களுக்கு என்னது? அதை நீங்க சொல்லணும். அதை உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? என்ன செஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம்? அப்போ நானே தான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? ஜெபமாலைக்கு வாங்க, பூசைக்கு வாங்க. சரி, வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க, வேற என்ன செய்யணும் 10 நாளும்? ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஊர்க்கூட்டம் நீங்க பேசல, நான் இப்ப ஊர்க்கூட்டம் போட்டு பேசுறேன். வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால யாரும் ஆசீர்வாதத்தை பத்தி யோசிக்கவே இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் வாங்குறத பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. சாமியார் வருவார், பூசை வைப்பார், நட்கொண்டு வாங்க அப்படிஞ்சா ரைட்டு. 2வது நாள் முடிஞ்சது. இன்றைக்கு 4ஆம் திருவிழா, ரைட்டு. இன்றைக்கு 9ஆம் திருநாள். 10ஆம் திருநாளுக்கு சாப்பாடு உண்டா? அதானப்பா. ஒரு கோயில் இப்ப சாப்பாடு போடாம விடப்பட்டங்கிறாய். 9ஆம் திருநாளுக்கு சாப்பாடு உண்டா? என்ன சாப்பாடு? 10ஆம் திருநாளுக்கு அது அப்படித்தானே? பக்கத்துல தானே கோழி பண்ணை இருக்கு. கோழி பண்ணையை பக்கத்துல வச்சுட்டு அப்புறம் கோழி அடிக்காட்ட எப்படி? ரைட்டு, அதெல்லாம் இருக்கு, நல்லது. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்யணும் ஆசீர்வாதத்துக்கு? உங்களுக்கு தெரியும், ஆனா சொல்லத்தான் மாட்டீங்க. தெரியாதீங்க. எவ்வளோ பெரிய ஆளு, எத்தனை தியானம், எத்தனை பிரசங்கம், எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கே. அப்பா, நீங்க சொல்லித்தான் நான் கேட்கணும். ஒன்றும் தெரியாத ஆட்கள்லாம் யாரும் கிடையாது. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க? திருவிழாவுக்குன்னு வேற என்ன செய்யணும்? பூசகரத்து கொடுக்கணும். வெரி குட், நல்லது. அப்புறம் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ஜவுளி கடைக்காரனுக்கு ஆசீர்வாதம். ஜவுளி கடைக்காரனுக்கு ஆசீர்வாதம். நல்ல புது ட்ரெஸ் போடணும். ஆமா, அவனுக்கு ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லுங்களேன். ஊர்ல உள்ள எல்லா ஆளுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நீ என்னையா ஆசீர்வாதம்? ஒன்றும் ஆகலை சாமி, ஒன்றும் ஆகலை. ஆமா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்துக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்துல, யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதுல இயேசு சொல்வார் 9ஆம் அதிகாரத்துல, யோவான் நற்செய்தியில 31வது வசனத்தை வாசிங்க. அதனால இயேசு சொல்றாரு, யார் சொன்னா? பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பது இல்லை. யாரெல்லாம் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க 10 நாள் பூசை பார்த்தாலும், 10 நாள் ஜெபமாலை சொன்னாலும், சப்பரத்தை ஊரெல்லாம் இழுத்துட்டு போனாலும் கடவுளுக்கு காது கேட்காது. கடவுளுக்கு காது கேட்காது. ஏன்னா ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனம். ஏசாயா 59:1-2. உன்னைய காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய கை குட்டை ஆயிரல. ஒரு கை அவருக்கு குட்டை கை இல்ல, அப்படிலாம் கிடையாது. வாசிங்க. நீ என்னெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே இஞ்ஞாசியாரே இஞ்ஞாசியா நீ கூப்பிடுறதெல்லாம் அவருக்கு கேட்க முடியாதவாறு அவர் காது செவிடு இல்லை. யாருக்கு காது செவிடு இல்லை? கடவுளுக்கு. அப்ப கடவுளுக்கு காது கேட்கும். அவருக்கு 2 காதுமே கேட்கும். கடவுளுக்கு காது கேட்கும். உனக்கு உதவி செய்யறதுக்கு அவருக்கு கையும் நீளமா நல்லா இருக்கும். அடுத்து,
பாருங்களேன், இப்ப 3 நாளா பாருங்க, ஒரே மேகமா இருக்கு. சூரியன் எங்கேயும் வெளியூருக்கு டூர் போயிட்டானா? சூரியன் எங்கேயும் வெளியே போயிட்டாப்லையா? தூங்கிட்டானா? ஏன் சூரியனை பார்க்க முடியல? சூரியன் அவன் வேலையை ஒழுங்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சூரியன் தூங்கவும் போகல, சூரியன் டூரும் போகல. அவன் கரெக்டா உதிச்சு கரெக்டா வந்துகிட்டு இருக்கான். ஆனா சூரியனை நீங்கள் பார்க்க முடியாதபடி சூரியனுக்கு உங்களுக்கு இடையில யார் மறைச்சிருதா? மேகம். மேகம். அந்த மேகம் வந்துருச்சுன்னா சூரியனை நீங்க பார்க்க முடியாது. சேலையை துவைச்சு போட்டா 3 நாள் காயாது. ஏன்னா சூரியன் நமக்கு மேகம் மறைச்சிருது. அதே போலதான் ஏசாயா 51 சொல்றாரு, இப்ப வாஸ்தம், கடவுளுக்கும் உனக்கும் இடைய நீ கடவுளை பார்க்க முடியாமலும் கடவுளும் ஜெபத்தை கேட்க முடியாமலும் 2 பேருக்கு இடையில எது வந்துருமா? உன் பாவம் மறைச்சிருமா. அச்சோ, பாவம் மறைச்சிருமா. அப்போ அந்த சனியன் பாவத்தை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவனால தானே நம்ம ஜெபம் கேட்க மாட்டாங்க. அவனால தானே கடவுளுக்கு நமக்கு தூரமாயி போச்சு. அப்போ நம்ம முக்கியமா என்ன செய்யணும்? அந்த சனியனை தூக்கி தூர போடணும். யார? எந்த சனியனை? பாவத்தை. இங்க பாவமே செய்யாதவங்க யாராவது கை தூக்குங்கள? யாராவது? சாமி, நான் என்னத்த பாவத்தை பண்ணேன் சொல்லாங்க. பாவ சிங்கித்திரத்தில் முழங்கால் போட்டுட்டு ஒரு கிழவி பாவ சிங்கித்திரம், சாமி எனக்கு முழங்கால் போட முடியல சாமி. சரி நின்றுக்கிட்டே சொல்லுமா, நின்றுக்கிட்டே சொல்லுமா. நானும் எதிர்க்கேட்பான்னு கேட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காந்துக்கோ. குடிஞ்சுக்கிட்டே சொல்றா, சாமி நான் என்னத்த பாவத்தை பண்ண போங்க. இப்போ எதுக்கு வந்தப்போ பாவத்தை சொல்லு. இந்த வயசுல என்னத்த பாவத்தை பண்ண? மருமக ஒரு மாதிரி பேசினா கம்பத்துக்கு ஒரு போடு போட்டேன், அவ்வளவுதான். வரிசை சொல்லிட்டே போறா. ஆனா பாவி குனிய முடியல, நைட்டி நிமிர முடியல. நான் என்னத்த பாவத்தை பண்ண? அடிக்க பார்த்தா மருமகளை அடிச்சிருக்கான். கம்பத்துக்கு ஒரு போடு போட்டிருக்கான், விறகு கட்டத்துக்கு ஒரு போடு போட்டிருக்கான். ஆனா என்ன சொல்லுவா? நான் என்னத்த பாவத்தை பண்ண. இப்ப நீங்க எல்லாரும் இப்போ உடனே ஃபாதர் எங்க உட்கார்ந்துருக்காரு, போய் பாவ சங்கீதம் பண்ணுங்கண்ணா. என்னத்த பாவத்தை பண்ணோம்? ஞாபகமே வரமாட்டேங்க. என்னத்த பாவத்தை பண்ணோம்? ஒரு அளவும் பண்ணலையே. அப்ப என்ன அர்த்தம்? எது பாவம்னு தெரியலன்னு அர்த்தம். எது பாவம்னு தெரியல. எல்லாம் ஒண்ணுதான். நல்ல தண்ணியும் ஒண்ணுதான், உப்பு தண்ணியும் ஒண்ணுதான். நாக்கு செத்து போச்சு. நாக்கு செத்து போனா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது, தெரியாது. எல்லா தண்ணியும் ஒண்ணு போலதான் இருக்கும். எல்லா தண்ணியும் ருசியே இருக்காது. அப்போ ஆன்மா செத்து போச்சு. அதனால எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரிய மாட்டேங்க. அப்ப அது தெரியாம இருந்தா நம்ம அது கூடயே குடும்பம் நடத்தினோம்னா அது எல்லாத்தையும் கெடுத்து நம்மளை வீணாக்கிடும். ஏன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, யோவான் திருமுகத்துல 1 யோவான் 3:8 யோவான் சொல்றாரு, நான் பாவம் தானே செஞ்சிட்டேன் பாப்ப என்ன. இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, வேண்டாம் காரை விட்டுருவோம், அது வேண்டாம். ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக் என்ன பைக்கு வாங்கலாம்? ஒரு ஹோண்டா பைக். சரியா? இப்போ எங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு பையன் பைக் மந்திரிக்க வந்தான். பைக் என்ன விலை தெரியுமா? 4,50,000 லட்சம் ரூபா. பைக்கு 4,50,000 லட்சம் ரூபா. அதுல உட்கார்ந்தா என்னால ஓட்டவே முடியல, அப்படி இருக்கு அந்த பைக். இப்படி நிமிந்துலாம் உட்கார முடியாது, குப்புற படுத்துக்கிட்டு ஓட்டணும். குப்புற படுத்தா பிரேக் ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கியர் ஒரு பக்கம் கிடக்கு. இல்லை இது எப்படா ஓட்டுற? நான் ஓட்டிடுவேன் ஃபாதர். அந்த பைக்குக்கு எத்தனை ரூபா? 4,50,000 லட்சம். அதுல வந்தாலும் ஜெகனாபேரிக்கு வரலாம், டிவிஎஸ் எக்ஸல்ல வந்தாலும் ஜெகனாபேரிக்கு வரலாம். ஆனா 4,50,000 லட்சம் ரூபா அந்த பைக். சரியா? வேண்டாம், நம்ம ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹோண்டா பைக் வாங்குறோம்னு வச்சுக்கூடமே. அந்த பைக்கை யார் தயாரிச்சா? ஹோண்டா கம்பெனி. சரி, நல்லா கேட்கணும். சரியா? ஒரு பஞ்சாயத்து பேசுறேன். அது யார் தயாரிச்சா? அந்த பைக்கு யாருக்கு சொந்தம்? ஹோண்டா கம்பெனிக்கு சொந்தம். சரிதானா? நீங்க என்ன வாங்கல. ஆனா பைக்கு யாருக்கு சொந்தம்?
ஹோண்டா கம்பெனிக்கு சொந்தம். சரி, நீங்கள் போய் 1,50,000 எவ்வளவு ஹோண்டா பைக் எவ்வளவு? 1,00,000 வச்சுக்கூடுமே. நம்ம 50,000 குறைச்சிக்கூடும் நம்ம ஊர் ஆட்களுக்காக. 1,00,000 ரூபா கொண்டு கொடுக்கும். கொடுத்தோன்னா என்ன பண்ணுவான்? வண்டியை அவங்ககிட்ட கொடுத்துருவான். வண்டி புஸ்தம்லாம் கொடுப்பான். அந்த வண்டியை இப்போ எல்லா புஸ்தம் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க அவனுக்கு கொடுத்துருவான். அவனே மாலையை போட்டு சாமியார்கிட்ட மந்திரிச்சு வண்டியை கொண்டு வந்துடுவான். இப்போ வண்டி யார் வண்டி? யார் வண்டி? உங்க வண்டி. அது வரைக்கும் யார் வண்டியா இருந்துச்சு? கோண்டாக்கார வண்டியா. கவனமாக கேட்டுக்கிட்டே வரணும், சரியா? இப்போ வண்டி யார் வண்டி? ஏன் வண்டி. இப்போ ஏன் வண்டி? உங்க வண்டி. அப்போ வண்டியில் பைக்கில் என்ன ஊற்றணும்? வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் ஊற்றணும், சரியா? என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் என்ன பண்ணார்னா பெட்ரோலை ஊற்றுறார். ஏன்னா அவன் கம்பெனிக்காரனும் கொஞ்சம் ஊற்றி விட்டான், இவரும் ஊற்றுனாரு. ஒரு வாரம் போச்சு வண்டி. அப்புறம் என்ன பண்ணாரு? டீசல் ஊற்றினார். இப்போ பெட்ரோல் பல்கில் இருக்கிறவன் கேட்டா, அண்ணாச்சி என்ன டீசல் ஊற்று? வண்டி ஏன் வண்டிவே, நான் பெட்ரோல் ஊற்றுவேன், டீசல் ஊற்றுவேன், அடுத்த வாரம் மண்ணெண்ணெய் ஊற்றுவேன், உனக்கல்ல. ஏன்னா வண்டி யார் வண்டி? ஏன் வண்டிலா? வண்டி ஏன் வண்டிலாயா? நீ என்ன கேட்கறது? நீ எப்படி கேட்க முடியும்? ஏன் வண்டி? நான் தண்ணி ஊற்றுவேன், வண்டி ஏன் வண்டி, சரியா? அப்போ பெட்ரோல் வண்டியில டீசலை ஊற்றுனா என்ன ஆகும்? வண்டி ஸ்டார்ட்டு. ஏன்னா நீ ஊற்றி பழக்கம் இல்லை, அதனால தெரியல. ஊற்றி பாருங்க, சரியா? வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே ஆனாலும் நடு ரோட்டில் படுத்துக்கிடும், வண்டி படுத்துக்கிடும். அப்போ ஏன் வண்டி தானே, ஒரு பேர் இதை கேட்க முடியாது. கோண்டா கம்பெனிக்கார கேட்க முடியாது. ஓண்ட வண்டி இருந்துச்சு, நீ கேட்கல. அப்போ ஏன் வண்டி? நான் பெட்ரோலும் ஊற்றுவேன், டீசலும் ஊற்றுவேன், மண்ணெண்ணையும் ஊற்றுவேன், தண்ணியும் ஊற்றுவேன். அப்படி செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா யாருக்கு கஷ்டம்? ஏன்னா வண்டி உன் வண்டியா இருக்கலாம், ஆனால் வண்டியை கொடுக்கும்போதே அவன் புஸ்தகம் கொடுத்துருப்பான். அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வண்டிக்கு பெட்ரோல் மட்டும்தான் போட வேண்டும். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம், இந்த வண்டிக்கு டீசல் போடக்கூடாது, 10,000 கிலோமீட்டர் ஓடல உடனே ஒர்க் ஷாப்புக்கு வர வேண்டும். அவன் உங்களுக்கு கட்டளை போட்டிருக்கான். ஆனால் வண்டி யார் வண்டி? வண்டி ஏன் வண்டி தான். ஆனால் அந்த பேர் சொல்லுதா, என்ன சொல்லுதா? பெட்ரோல் தான் போட வேண்டும். இல்லையா? அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கான், 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு வர வேண்டும், 30,000 40,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் டயர் மாற்ற வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ நான் என்ன சொல்றேன், வண்டி உன் வண்டி தான், ஆனால் எதுனாலும் நீ பண்ண முடியாது. இந்த வாழ்க்கை உன் வாழ்க்கை தான், இந்த உடம்பு உன் உடம்பு தான், ஆனால் நீ எதுனாலும் பண்ண முடியாது. வண்டிக்கான ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கான், இந்த வண்டியை இப்படித்தான் ஓட்ட வேண்டும். அதே போல ஆண்டவர் நமக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு, பைபிள். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த வண்டியை எப்படி ஓட்டணும், அதுபடி தான் வண்டியை ஓட்டணும். இயேசுவுக்கே புகழ். அவர் சொன்னபடிதான். ஏன் வண்டி? நான் எதுவும் பண்ண முடியாது ராஜா, செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஏன்னா அவர் தான் படைத்தவர். ஹோண்டா கம்பெனிக்காரன் பெட்ரோல் ஊத்தினா தான் அந்த வண்டி ஓடும்னு செஞ்சிருக்கான். அப்படித்தான் செய்யணும். கடவுள் உன்னை எதற்காக உருவாக்கி இருக்கிறாரோ, ஏசாயா 43வது அதிகாரத்துல 1வது வசனம், ஏசாயா 43. நம்ம யாருமே நம்மளை படைக்கல. ஏன்னா வயத்தில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தைன்னு உனக்கு தெரியாது. இப்ப ஸ்கேன் வந்துருச்சு, ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டானுங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு கை இருக்கா கால் இருக்கா தெரியாது நமக்கு. ஏன்னா நீ உருவாக்கல அந்த பிள்ளைய. சிலர் சொல்லுதாங்க, ஏன் பிள்ளை, நான் அபார்ஷன் பண்ணிடுவேன். அபார்ஷன் ஏன் பிள்ளை, நான் ஏன் கருவை நான் கலைக்க, உனக்கு என்ன? உன் கருவை நீ எப்படி கலைக்க முடியும்? நீ அந்த கருவை உருவாக்குன. எல்லாரும் அவங்க பிள்ளைய உருவாக்குதாங்கன்னா ஏன் குழந்தை பாக்கி இல்லை? அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் குழந்தை பாக்கி இல்லை? அப்ப என்ன அர்த்தம்? நான் என் குழந்தையை நான் உருவாக்கவில்லை.
நீங்க 139வது திருப்பாடல்ல 13வது வசனத்துல இயேசு கடவுள் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றில், உன் தாயின் வயிற்றில். 139:13 வாசிங்க. அது இல்ல. ஏனெனில் என் உள் உறுப்புகளை, உள் உறுப்பு, என் உள் உறுப்புகளை, வெளி மட்டும் கிடையாது, எனக்கு இதயம், வயிறு, குடலு, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் வயிற்றில் எனக்கு உரு கொடுத்தவரும் நீரே. யாரு? கடவுளை சொல்றா பாருங்க. என் தாயின் வயிற்றில் நான் மறைவாக உருவானதை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். அப்போ அந்த பைக்கை செய்யும் போது இது எப்படிலாம் ஓடுனா, என்னெல்லாம் செஞ்சா அந்த பைக்கு நல்லா இருக்குமோ, அதே போல நம்மளை படைக்கும் போதே கடவுள் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்ப நான் சொல்லக்கூடாது, இது ஏன் உடம்பு, ஏன் வாழ்க்கை, நான் எதுனாலும் பண்ணுவேன், நான் குடிப்பேன், குடிக்க மாட்டேன், கஞ்சா போடுவேன், போட மாட்டேன், நான் எவ கூடயும் போவேன், போக மாட்டேன், சொல்ல முடியாது ராஜா. வண்டி ரிப்பேர் ஆயிரும், வண்டி ரிப்பேர் ஆயிரும். தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு லிவரே கிடையாது. கணையம், லிவருக்கு கணையம் தானப்பா? கல்லீரலா? கல்லீரல், பேங்க்ரியாஸ் தான் கணையம். பாதி பேருக்கு கல்லீரல் கிடையாது. பூரா டாஸ்மார்க்கான பிடிக்கிட்டான் எல்லாத்தையும். கல்லீரலை பூரா டாஸ்மார்க்கார பிடிக்கிட்டான். அதனால கொத்தனாருக்கு கரண்டிட்டு சாந்த அள்ள முடியல. பார்க்குற வேலை கொத்தனார் வேலை, ஆனால் சாந்த எடுக்க முடியல. உள்ள ஃபீஸ் போயிடுச்சு, அவ்வளோ போயிடுச்சு, உள்ள ஒன்று கிடையாது, சாப்பிட முடியல. ஏன்னா லிவரு, கல்லீரல் வேலை செஞ்சதான் சாப்பிடவே முடியும், சாப்பிட முடியாது, நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா முக்கியமானது கல்லீரல். அது படுத்துக்கிடுச்சுன்னா சண்டி மாடு படுத்த மாதிரி எழுப்ப முடியாது. அப்புறம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சங்கு ஊதிடுவாங்க, ஓன்னு ஊதிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாதி பேர் கல்லீரலை காணும், டாஸ்மார்க் கடை எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும். சரிதானா? ஏன் நீ பெட்ரோல் ஊற்றுல டீசல் ஊற்றக்கூடாது பாரு. அது மாதிரி பச்சை தண்ணி குடிக்கிற இடத்துல நீ சாராயத்தை குடிக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒன்று எதுக்கு படைச்சிருக்காரு? கோண்டா பைக்கு மாதிரி நீ தண்ணியைத்தான் குடிக்கிறோம், அந்த தண்ணியை போடக்கூடாது. ஏன்னா டீசலை போட்டால் வண்டி ரிப்பேர் ஆயிரும். நீ அதுக்கு மேலே சாராயத்தை குடிச்சு, அதுக்கு மேலே கஞ்சாவை போட்டு, அப்புறம் பக்கத்தில் ஒருத்தியை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்? வண்டி படுத்துக்கிடும், ரொம்ப நாளைக்கு ஓடாது, குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். இப்போ நீ கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பெற்று உனக்கு என்ன பெரிய புண்ணியம்? குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுருக்கு. ஏன்னா அவர் ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காரு, இதுபடிதான் நீ வாழ முடியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஹோண்டா கம்பெனிக்காரன் சொன்ன மாதிரி நம்மை படைத்து உருவாக்கியவர். அந்த 43:1 வாசிங்க, ஏசாயா 43:1. யாக்கோபே உன்னை படைத்தவரும், இஸ்ராயேலே உன்னை உருவாக்கியவரும் நானே, ஆண்டவராகிய நானே. உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவரும் நான் தான். உனக்கு எது நல்லது எது கெட்டது நான் தான் சொல்லணும். நீ ஆதாம் ஏவாள் எந்த தோட்டத்தில், தோட்டத்துக்கு பேர் என்ன? ஏதேன். இதெல்லாம் அட்ரஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆனால் எப்படி தெரியும்? இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் வண்டியும் கொடுத்து புஸ்தகத்தையும் கொடுத்துருக்காரு. இதில் எழுதியிருக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அப்போ கடவுள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? எல்லாம் எதுனாலும் செஞ்சுக்கோ, எதுனாலும் செஞ்சுக்கோ, எந்த மரத்தையும் எந்த பழத்தையும் என்னனாலும் சாப்பிட்டுக்கோ. எவ்வளவு பாருங்க, 99% செய்ய சொல்லிட்டாரு, 1% செய்யக்கூடாது. எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்க. நம்ம என்ன செய்வோம்? 99 செய்யக்கூடாதுமோ, ஒன்னே ஒன்று செய்ய சொல்லுவோம். கடவுள் அப்படி இல்லை, 99 செஞ்சுக்கோ, நீ யாரனாலும் கல்யாணம் முடிச்சுக்கோ, என்ன வேலைக்குனாலும் போ, எப்படினாலும் சந்தோஷமா இருக்கு, ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒன்னே ஒன்று செய்யக்கூடாது. எது சரி எது தவறுன்னு நீ முடிவெடுக்க கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன்.
இயேசுவுக்கே புகழ். எது தப்பு எது சரி அப்படின்னு யார் முடிவு பண்ண முடியும்? கடவுள் சொன்னாரு. எது நல்லது எது கெட்டது நீ முடிவு பண்ணக்கூடாது. அதுதான் அந்த மரம், அதை தொடாத. அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு கிடையாது. நீ சொல்லக்கூடாது எனக்கு இதுதான் நல்லது, நீ சொல்லக்கூடாது. நீ என்னனாலும் படிக்கோ, ஆனால் நல்லது எது கெட்டது என்கிற மரம் எனக்கு சொந்தம், அதை நீ தொடக்கூடாது. அப்ப சாத்தான் வந்தான். சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட கேட்டான், கடவுள் உன்கிட்ட பேசியிருப்பார? ஆமா பேசினாரு. அந்த மரத்தை அந்த பழத்தை திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார? ஆமா. எங்கேயும் கேட்கான், திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார? ஆமா திங்கக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆமா. ஏன்னா கேட்பாங்க, வாயன் திருவிழா தானே, ஒரு கட்டி ஒரு கட்டி. ஏ பொட்டாட்டி மோசமான ஆளியா, கொன்னே போடுவா, குடும்பம் 2000. அவன் பொண்டாட்டி குடிக்கக்கூடாது அப்படித்தானே, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லாளா? ஆமா. என் பொண்டாட்டி தான் சொன்னா, என் பொண்டாட்டி தான் சொன்னா. அதுக்காக இதெல்லாம் பயன்தான். என்ன பாஸ், இதெல்லாம் பயன்தான் குடும்பம் நடத்த முடியுமா? அப்படித்தான் இருப்பாளுங்க பொம்பளைங்க. வாங்க பாஸ். இந்த சாத்தான் சொல்லலாம் பாருங்களேன், ஏவாள்கிட்ட சொல்லலாம், கடவுள் அப்படித்தான் சொல்லுவாரு, அப்படித்தான் சொல்லுவாரு. நீ அதை பத்தி உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீ முடிவு பண்ண. இதுதான் ஆதாம் ஏவாள் கதையே. என்னன்னா நல்லது கெட்டதை நீ முடிவு பண்ணு. அவர் வாட்ட சொல்லிட்டு கிடக்கிறார். இதுதான் இதுதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அதானே சொல்லுது. நம்ம வீட்டில எல்லாம் ஆதாம் ஏவாளை தான் வளர்க்கோம். சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மொபைலை பார்க்காத, ஏமா தொணட்டு கிடக்க பாமா. ஏன்னா எது நல்லது கெட்டதுன்னு யார் முடிவு பண்ணுவா? பிள்ளை தான் முடிவு பண்ணும். பிள்ளை தான். நம்ம என்ன பண்ணோம், நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னு விட்டுட்டோம். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னு விட்டுட்டோம். ஏங்க பிள்ளை கேட்குதுலாங்க, நாசமாக்குறது யாரு, அம்மாவா அப்பாவா? ஏங்க பிள்ளை கேட்குதுலாங்க, நீங்க கொடுத்தா தான் என்னவா? ஏன்னா பிள்ளை கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு மொபைல் பிடிக்கும், மொபைலை கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து 5ஆம் கிளாஸ் முடிச்சு பள்ளிக்கூடத்தில் சேரணும். அந்த பிள்ளை என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன் பாப்பா, அங்கே பணம் கட்ட முடியாது பாப்பா, எனக்கு தெரியாது வரணும். அங்கே கொண்டு சேர்த்துருவோம், பள்ளிக்கூடம் முடிச்சிரும். அப்புறம் காலேஜுக்கு கொண்டு சேர்க்கணும். எந்த காலேஜுக்கு போவேன்னா சங்கரன் கோயிலுக்கு தான் போவேன். ஏன்னா இவ பாய் ஃப்ரெண்டு அங்கே தான் போகிறான். இது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்பா அம்மா நினைப்பாங்க, என் பிள்ளை பெரிய படிக்க போறான்னு. அவ எதுக்கு அங்கே போறா, அந்த போய் அங்கே வாரான், நான் அங்கே தான் போவேன்பா. ஒன்று இவங்கன்னு சொல்லுவாங்க, பிள்ளை கேட்குதுலா கொண்டு தான் சேருங்களே. அப்போ தப்பு யார் பண்ணுதா? பிள்ளை பண்ணுதா அப்பா அம்மா பண்ணுதாங்களா? அப்பா அம்மா பண்ணுதாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு பிள்ளைகள் முடிவு பண்ண கடவுள் அதிகாரம் கொடுக்கவில்லை. எப்படி நீ நல்லது கெட்டதை நீ முடிவு பண்ணக்கூடாது, கடவுள் தான் முடிவு பண்ணுவாரோ, அதே போல பிள்ளைகள் நல்லது கெட்டதை முடிவு பண்ண முடியாது, அதை அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும். அப்ப நல்ல அப்பா அம்மா யாரு? இல்லை, கிடையாது. யார் சொல்றாங்க அவங்க தான் நல்ல அப்பா அம்மா. பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற அப்பா தான் நல்ல அப்பா அம்மா. பிள்ளைகள் இஷ்டத்துக்கு வந்தா காலேஜுக்கு போவோம். காலேஜுக்கு போயிட்டு இப்போ ஒரு காலேஜில் பேரை சொன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஒரு காலேஜில் அந்த பையன் 2வது வருஷம் படிக்கான், அந்த பிள்ளை வருஷம் படிக்கா. அவ இவனை கூட்டிட்டு போயிட்டான். ஏன்? அப்பா அம்மா பண்ணது. ஏன்னா அவ என்ன கேட்டாலும் கொடுக்காங்கல்ல, என்ன சொன்னாலும் சரிங்கிறாங்கல்ல. அதனாலதான் கடவுள் என்ன சொல்கிறார், எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்புன்னு நீ முடிவு பண்ணாத, அதை ஏற்கனவே நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்ப நமக்கு என்ன தெரியணும், கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று மனசாட்சி, ஒன்று மனசாட்சி. இந்த மனசாட்சி சொல்லும் தப்புன்னு, அதையும் மீறி கடவுள் அவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் கட்டளையாக வைத்திருக்கிறார். அதுதான் 10 கட்டளை. 10 கட்டளை. முதலாவது அடிப்படையான முதலாவது கட்டளை என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லாமல்
போவதா? வேற எந்த கடவுள்னா வேற கடவுளோ வேற மந்திரவாதியோ வேற சோசியக்காரனோ யாரும் இல்ல. உடல் மண்ணுக்கு உயிர் விஜய்க்கு, ஏன்னா விஜய் உனக்கு கடவுளாயிருவார். தாவேகா விஜய் உனக்கு கடவுளாயிருவார். இல்ல உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாம் கட்டளைக்கு எதிரான. ரெண்டாவது கட்டளை என்ன? என்ன வேகமா கட்டளை சொல்ல, ரெண்டாவது கட்டளை சொல்ல. ரெண்டாவது கட்டளை என்ன? ஆண்டவருடைய திருப்பெயரை சாமி மேல சத்தியம். எதுக்கு? பொய்க்கு. களவாண்டது இவன் தான். ஆனா சாமி மேல சத்தியம் இல்ல. அதான் சில இடத்துல பார்க்காமல சத்தியம் பண்ணும்போது, ஐயோ ஏன் தலையில சத்தியம் பண்ணிடாதப்பா, ஏன் தலையில சத்தியம் பண்ணிடாதப்பா, நான் பண்ண மாட்டேன். மூணாவது கட்டளை என்ன? ஆண்டவருடைய திருநாட்களை. ஆண்டவருடைய திருநாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை, கடன் திருநாள். அன்னைக்கு கோயிலுக்கு வரணும், திருப்பலி பார்க்கணும், நற்கருணை வாங்கணும். கடன் திருநாள், ஆண்டவருடைய திருநாட்கள். இது மாதிரி நிறைய கடன் திருநாட்கள் திருச்சபையில் கொடுத்துருக்குறாங்க. நாலாவது கட்டளை என்ன? நாலாவது கட்டளை தன் தந்தையும் தாயையும் மதித்து நடக்கணும், அவர்களை மதித்து நடக்கணும். ஏன்னா 10 கட்டளையிலே ஒரு கட்டளைக்கு தான் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கொலை செய்யாதே, செய்யாட்டி என்ன? ஆசீர்வாதம் கிடையாது. களவு செய்யாதே, செய்யாட்டி என்ன? ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா உன் தாய் தந்தையை மதித்து நடந்தால் நீ நீடூழி வாழ்வாய். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வசனது, நீ நீடூழி வாழ்வாய், நலமோடு வாழ்வாய். எப்போ? தாய் தந்தையை மதித்து நடந்தால். சரியா? இது எத்தனாவது கட்டளை? 4, 5, 4. 5வது கட்டளை என்ன? 5வது கட்டளை கொலை செய்யா திருப்பாயா. அதுக்காக எறும்பை கொண்டுட்டு வந்து பாவம் செய்ய சொல்லக்கூடாது. ஆண்டவர் எறும்பை கொண்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. சரியா? கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப 3 கொலை இருக்கு. கொலையில 3 கொலை. ஒண்ணு என்னது? வயத்துல இருக்க பிள்ளைய கொல்லக்கூடாது. அது 5 மாசமோ 1 மாசமோ 30 நாளோ 20 நாளோ ஒரு கரு உருவாயிடுச்சுனாலே அது உயிர். அதை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சூசையப்பட்ட சொன்னாரு, பிள்ளைய தூக்கிட்டு போ, கொல்ல போறான், தூக்கிட்டு போ. அது கடவுளுடைய பிள்ளை. அப்போ கருக்கலைப்பு செய்யக்கூடாது. 2வது என்னது? இன்னொரு உயிரை நாம் வெட்டவோ குத்தவோ கொல்லவோ கூடாது. 4வது என்னது? வெளிநாடுகள்ல வயசாயிடுச்சுன்னா, ரொம்ப முடியாம படுத்துட்டாங்கன்னா அவங்களே மருந்தை கொடுத்து கொன்றுதாங்க. இரக்க கொலை அதுக்கு பேர், இரக்க கொலை. அவங்களே அதுக்கு நாட்டில் சட்டமும் போட்டாங்க, படுத்துக்கிட்டு இழுத்துட்டு கிடக்கூடாது. நம்ம ஊர்ல 30 நாளானாலும் படுக்க விட்டுருவோம், அது வாட்டில் கிடக்கட்டும். அவங்க அப்படி கிடையாது. படுத்துருச்சுன்னா 2 நாள் மருந்து கொடுப்பான், 3வது நாள் அது ஒரு கொலை. கொலை செய்யாது இருப்பாயா. 6வது கட்டளை என்ன? மோக பாவம் செய்யாது இருப்பாயா. அது உங்களுக்கு விளக்கம் சொல்லவே வேண்டாம். மோக பாவம் செய்யாது. நீ செல்போன்ல ஆபாச படம் பார்க்காமல் இருப்பாயா. நீ ரோட்ல போற ஆளை பூரா சைட் அடிக்காமல் இருப்பாயா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையும் வச்சுக்கிடாமல் இருப்பாயா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2, 3 வச்சுக்கிடாமல் இருப்பாயா. ஏன்னா இயேசு மோக பாவத்தை நம்ம செய்யக்கூடிய செயலோடு சொல்லல, நல்லா கவனிக்கணும். செயல் முக்கியம் இல்லை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. இல்லையா? 28வது வசனம். இயேசு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. செய்யறியோ செய்யலையோ, 2வது பார்த்தாலே விபச்சாரம். ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தாலும், இயேசு பெண்ணை மட்டும்தான் சொன்னார். ஏன்னா அந்த காலத்துல ஆணு தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ சைட் அடிக்கிறப்ப பொம்பளை. அப்போ ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலும், ஒரு ஆண் பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, எண்ணத்தில் சிந்திச்சாலே விபச்சாரம், விபச்சார பாவம். அப்ப மோக பாவம் செய்யாமல் இருக்காயாக. அடுத்த கட்டளை என்னது? களவு செய்யாமல் இருப்பாயாக. அதுக்கு அடுத்த கட்டளை பொய் சான்று சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி. அதுக்கடுத்து பிறருடைய மனைவியை
விரும்பாதிருப்பாயாக. நான் பெட்ரோலும் போடுவேன் டீசலும் போடுவேன்னு சொல்லக்கூடாது. அவர் எழுதி வச்சிருக்கிற என்னது, உனக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒண்ணுதான். பிறருடைய மனைவி, பிறருடைய மனைவினா கல்யாணம் முடிச்சவா மட்டும் இல்ல, கல்யாணம் முடிக்காம இன்னொருத்தனுக்கு மனைவியாக போற பாரு, அவளும் பிறருடைய மனைவி தான். ஏன்னா கல்யாணம் முடிச்ச பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் வயசு பையன் ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் முடிச்ச ஆம்பளைகள் கொஞ்சம் வயசு புள்ள பிடிக்கும். அது இன்னொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தருடைய கணவன். பிறர் தாரத்தை நீ விரும்பாதிருப்பாயாக. அடுத்தது பிறர் உடைமையை, அவ்வளவுதானே, நான் இருக்கா, அவ்வளவுதான். இப்போ பாவம் என்னன்னா தெரிஞ்சு போச்சா? முதல்ல பாவ சங்கீதனம், நான் என்ன சாமிப்பா அப்படி காட்டிருப்பியா, என்ன பாவ சங்கீதனம் பண்ணேன் அப்படி. இப்போ 10ஐயும் வாசித்தப்பட அடாடாடா கதையே கெட்டு போச்ச, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கடவுளை ஜெபத்தை கேட்க மாட்டார அப்படின்னு ஆயிரும். அப்ப என்ன செய்யணும்? முதல் காரியம், இந்த 10 நாளும் நாம் பாவம் இல்லாத வாழ்க்கை. இந்த காவியை கெட்டின உடனே இந்த 10 நாளும் கடவுளுக்கு உண்மை உள்ளவன். விரதம் இருக்கன்னா விரதம் இருக்கணும். இந்த 10 நாளும் கெட்ட காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கடவுள் முன்னால் நாம் நல்லவர்களாக வாழலாம். முதல் காரியம் 10 நாளும் செய்ய வேண்டியது, ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். ரெண்டாவது என்ன பண்ணணும்? நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். இந்த 10 நாள்ல ஒரு நாள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். ஏன்னா அந்த சனியன் தான் எல்லாத்தையும் கெடுக்குது. சூரியனையும் பார்க்க முடியல, கடவுளையும் பார்க்க முடியல, மேகமா கெடுத்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்றதையும் கடவுள் கேட்க முடியல. நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். இதை நாம் செய்தோம் என்றால், நீங்க லைட்டை போட்டாட்டில் மேலே அடித்தாலும் மேலே அடிக்காட்டலும், சப்பரம் தூக்குனாலும் தூக்காட்டலும், எல்லா குடும்பத்துக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா குடும்பத்துக்கும் உண்டு. இதுதான் கடவுளுடைய விருப்பம், இதுதான் கடவுளுடைய, இதுலதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி. நமக்கு லைட்டு போட்டா மகிழ்ச்சி, மைக் செட்டு போட்டா மகிழ்ச்சி, மேல அடிச்சா மகிழ்ச்சி. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல கடவுளுக்கு எது மகிழ்ச்சி இல்ல, அவருக்கு இஞ்ஞாசியாருக்கு எது மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. வாசிங்க. உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். நான் மனம் மாறுதன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மனமாற்றம்? நான் இனிமே வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட மாட்டேன். சண்டை வரும், ஆனா நாக்குல வாயில சிலுவை போட்டுருவேன். ஆண்டவரே என் வாய்க்கு ஜிப்பு போட்டு பூட்டுங்க ஆண்டவர், இல்லையா? ஏன்னா நம்ம பேசாம இருந்தாலே குடும்பத்துல சண்டை வராது. குடும்பத்துல சண்டை வருதுன்னு என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் பேச தெரியாம பேசுறாங்க இல்ல, அப்ப நான் பேச மாட்டேன். அமைதியின் கருவியாய் ஒரு பாட்டு இருக்குல்ல, தூதனாய், அமைதியின் தூதனாய் என்னையே இந்த 10 நாளும் ஒரு வீட்டுல சண்டை வந்துடக்கூடாது, ஒரு வீட்டுல சண்டை வந்துடக்கூடாது. ஆமா, அவர் இப்படி அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. அவ மட்டும் அந்த கதையே பேசக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் நான் என்ன செய்யணும்? அமைதியின் தூதனாய் என்னையே மாற்று. 10 நாள் சண்டை போடாட்டி 11வது நாளும் சண்டை வராது. ஏன்னா சண்டை போட்டா வீட்டுக்குள்ள யார் வருவா? எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். சண்டை போட்டா இஞ்ஞாசியார் வரமாட்டாரு வீட்டுக்குள்ள, சண்டை போட்டா இயேசு வரமாட்டாரு, சண்டை போட்டா சாத்தா வந்துருவான், எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அதுக்காக சும்மா விட முடியுமா? நான் என்ன பைத்தியக்காரியா? என்ன பண்ணாலும் சும்மா போறதுக்கு நான் எங்க ஐயா அப்படியே என்னைய பெத்து போட்டிருக்காரு ஆரம்பிச்சா அவ்வளவுதான், கதை முடியவே முடியாது. அப்போ 10 நாளும் நாம் அமைதியின் தூதனாய். அப்ப நம்ம ஆண்டவரே வாயை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா. அப்ப இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இதுலதான் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பாவி மனம் மாறும் போது, நான் 10 நாளும் குடிக்க மாட்டேன், நான் சாராயம் குடிக்க மாட்டேன், சீரட்டும் குடிக்க மாட்டேன், ஒன்றும் குடிக்க மாட்டேன், இது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இதுதான் நாம் திருவிழா கொண்டாடக்கூடிய முறை, கடவுளுடைய ஆசீரை பெறக்கூடிய முறை. இயேசுவுக்கே புகழ். இதை செய்யறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா செய்ய முடியாம போயிடும். எல்லா கதையும் நல்லா தான் இருக்கும், ஆனா கோயிலை விட்டு வெளியே போன உடனே எல்லாம் ஆவியாயிரும். எல்லாம் ஆவியாயிரும். இங்க வரைக்கும் கரெக்டா இருக்கும், வீட்டுக்குள்ள போனதும் சண்டை தான் இருக்கும். சாமியார் பிரசங்கம் வச்சார், கேட்டலா? கேட்ட. அதுக்கு என்ன செய்ய? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு எதெல்லாம் முடியலையோ, செய்ய முடியலையோ, அப்ப தூய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். யார் நமக்கு துணையா இருப்பா? நம்முடைய பலவீனத்திலே தூய ஆவியானவர் பலன் கொடுப்பார். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். நம்ம எப்படி நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம், வாழ்றதுக்கு தூய ஆவியானவர் துணை கொடுப்பார். அப்ப அவரை கூப்பிடணும், தூய ஆவியானவரே எனக்கு துணையா வாங்க, என்னால முடியல, நீங்க உதவி செய்யுங்க. கேட்டோம்னா அவர் செய்வார். இப்ப தூய ஆவியானவரை நம்ம, தூய ஆவியானவரே வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, பலகீனம், அப்படி கேட்கலாம். இல்லைன்னா பாட்டா பாடிட வேண்டியதானே, ஆவியானவரே அன்பின் ஆவி. உங்களை மாதிரி நான் பாடலையோ, அதான கேட்க. அந்த மாதிரி எனக்கு பாட தெரியாது, உங்க அளவுக்கு பாட தெரியாது. கொஞ்சம் மைக்கை பிடித்து பாடுங்களேன், கொஞ்சம் மைக் எடுத்து பாடுங்களேன். மைக். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேர்த்தி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேர்த்தி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. கண்களை மூடி ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம் இந்த நாள்ல. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, நாங்கள் கொடியேற்றி இந்த 10 நாளும் திருவிழா கொண்டாடுவதற்காக புனித லோயலா இஞ்ஞாசியார் வழியாக எங்களுடைய ஜெபங்களையும் எங்கள் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 10 நாளும் எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்கள் செய்கிற தொழில் முயற்சிகள், எங்கள் விவசாயங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எங்கள் குடும்பத்துக்கான வாழ்க்கையை நாங்கள் நிறைய திட்டம் வச்சிருக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கான திட்டம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, அதற்காக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம். குடும்பத்தின் தலைவனையும் தலைவியும் கணவனையும் மனைவியும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் எடுத்து போடும்படியாக, எந்தெந்த வகையில குடும்பத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கோம், எங்களுடைய குணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள், இதிலெல்லாம் தடையா இருக்கிறது அத்தனையும் இந்த நாளிலே நாங்கள் விளக்க வேண்டும். அத்தனையும் எங்களை விட்டு போகணும். ஆண்டவரே, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து உம்முடைய பெரும் ஆசீரை நாங்கள் பெற வேண்டும். இந்த 10 நாட்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு உகந்த குடும்பங்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழணும். உடைய தூய ஆவியானவரை தாங்க ஆண்டவரே. எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும், எங்களுடைய ஜெபங்களெல்லாம் கேட்கப்படணும். ஆண்டவர் எங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் நீர் நல்லதாக மாற்ற செய்யணும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நிற்போம். நம்முடைய எல்லா தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அர்ப்பண வாழ்வின் அடித்தளமாய் விளங்கும் இறைவா, எங்கள் திருச்சபை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நீர் காட்டிய வழியில் பயணிக்கவும் உம்முடைய அருளையும் ஆசீரையும் நிரம்ப பெற்று
மக்களை நல்ல வழியில் நடத்தி செல்ல வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளை கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கும் நாங்கள் எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் அக்கொடியைப் போல் எங்கள் மனங்கள் உயர பல வகையான நற்குணங்களில் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரித்து தூயதோர் வாழ்க்கைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தீய பழக்கங்கள் பாவ நாட்டங்கள் அனைத்தையும் விட்டொழித்து புனிதத்தின் பாதையில் பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, துன்புறுவோர் அனைவரும், குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், விதவைகள், முதியோர், நோயாளிகள், சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் அனைவரும் உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து அதன்படி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டும் ஆண்டவரே, எம் வேண்டுதலுக்கு செவிகொடும். நாங்கள் ஒவ்வொருவரும் நீதி, நேர்மை, கனிவு, பொறுமை, தாழ்ச்சியுடையோராய் உமது வார்த்தையின்படி எமது வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, எங்கள் எல்லா தேவைகளையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிறவரே, எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் உழைப்பு தொழில் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கிற எல்லா ஜெபங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே. உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன், என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் பலியாக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின்
அவருடைய விழாவில் நாங்களுக்கும் காணிக்கைகளும் உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாக ஏற்படுத்தும் தூய்மைக்கு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மன்னகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட மனமுவந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இப்பலிபீடத்தில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பெயராயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித லோயலா இன்னாசியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு நீ சொன்னீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்த நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என் உயிர் தந்தேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என் உயிர் தந்தேன். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித இன்னாசியாரே, இயேசுவில் இனியவர்களை, பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய பாதுகாவலுடைய திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் நமக்காக ஜெபிக்கவும் நமது மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ளவும் அழைத்த போது பெருமகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு இந்த நாளில் வந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர், திருவிழா காலத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது மட்டும் முக்கியமல்ல, நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை மறையுறையிலே கற்றுக் கொடுத்தவர் நமது பாசத்திற்குரிய தந்தை, சங்கரங்கோயில் வட்டார அதிபர், புனித வளர்நாள் கலைமணிகளுடைய செயலர் அருள் திரு ஜோசப் கென்னடி அவர்கள், தந்தை அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. எனவே ஊரார் சார்பாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, நாளை தினத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மாலை 7 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த நவநாட்கள் திருப்பலிகளே வழக்கமாக நம்ம எப்போவுமே முன்னாடியே வந்து எல்லாம் கலந்து கொள்வது போல எல்லா நாட்களிலும் எல்லா திருநிகழ்வுகளையும் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் நமக்கு மேரி மலர்கொடி குறுமட அதிபர் அருள் தந்தை கிறிஸ்துராஜா அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய
ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே மாண்புயரேழு தூண்களுமாய் மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகாம் பாதுகாத்தாருணையே பரமன் பாவ நிழலே அணுகாம் தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே சனதோரமலன் சலமென கொண்டார் சனதோரமலன் சலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே பங்குத்தலின் கருத்துக்களுக்காகவும் குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் உத்தரிக்கிற சில ஆத்மாக்கள் மோட்சம் சேரும்படியாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலை நிறைவேறது போல மண்ணுலை நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் எங்களுடைய திருளும். அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடி திருவேட்டிங்கனியா இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித மரியாயே, புனித சூசையப்பரே, புனித பெருக்குமான் சரளப்பரே, புனித இஞ்ஞாசியாரே, புனித மிக்கேல் கபிரியேல் ரஃபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த பரமதிவியனார் கருணைக்கு சதா கால